Welcome all of you to my video. In this video we are going to see chapter 8 statistics of probability, exercise 8.1 13th sum. The time taken by 50 students to complete a 100-meter race are given below. Find the standard deviation. So data கொடுத்துட்டாங்க group 2 data நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெவியேஷனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா sigma is equal to square root of summation fi di square by n minus summation fi di by n the whole square. அப்படி சொல்லி நம்ம ஃபார்முலா தெரியும். ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 டேட்டானுடைய அசியூம்டு மீன் மெத்தட். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன டேர்ம்ஸும் தேவை பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸும் தேவை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுருக்காங்க. ஸோ இது எது பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன், இது மிட் வேல்யூன்னு சொன்னாச்சுன்னா இதில் நீங்கள் பாதி அடிக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். தென் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா வேறு மேலே இதுதான் கீழே எழுதுனா பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் எஃப்ஐ, இதை நீங்கள் ஆட் பண்ணி எழுதுனா அது என்னன்னு சொல்லிட்டு கிடைக்கும். தென் டிஐ பார்த்தீங்கன்னா அது அசியூம்டு மீன். ஸோ இந்த ஏ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 11 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஏ 11 சொல்லி எடுத்துக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் நான் எடுத்திருக்கேன், இதில் உள்ள சென்டர். ஸோ இது மொத்தமாக சென்டரில் இருக்குது, அதில் உள்ள சென்டர் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள மீடியன் மாதிரி. ஸோ அதை வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ மிட் வேல்யூ என்பது தான் வித் சைன் சொன்னதுனால நான் இப்போ சொல்கிற மாதிரி அது எப்படி கண்டுபிடிக்கும். இதோட மிட் வேல்யூ இப்போ கண்டுபிடிங்க 8.5 to 9.5. 8.5க்கு 9.5 எது நடுவில் இருக்குது, 9 தான் நடுவில் இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்தையும் வர முடியும். 9.5க்கும் 10.5க்கும் 9:30 10:30க்கு நடுவில் என்ன இருக்கும் 10 10. ஸோ அப்படி எப்படி கல்குலேட் பண்ணணும். ஸோ 10.5ல 11.5 11, 11.5ல 12.5 பார்த்தீங்கன்னா 12, அண்ட் 12.5 இது 12.5, 12.5ல 13.5 பார்த்தீங்கன்னா 13 வருது. ஸோ இதுதான் உங்களுக்கான மிட் வேல்யூ. இப்போ எஃப்ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப்ஐ நம்ம எழுதிக்கிட்டோன்னா இது நம்மளுக்கு தேவையான வந்து ஆன்சர் ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸோ என் என்பது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எழுதிக்கிறேன். ஸோ இது எழுதிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சோம். ஸோ 6 8 17 10 19 இருக்குது. 6 8 17 10 9 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 + 8 14, 14 + 17 பார்த்தீங்கன்னா 31, 31 + 10 41, 41 + 9 பார்த்தீங்கன்னா 50 வருது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 50. நான் டிஐ கட்டில் பண்ணோம். ஸோ இப்போ தான் நம்ம ஏன்னு சொல்லணும்னா 11 சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து இது எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து 11 செப்பரேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு -2, 9 - 11 அந்த -2, 10 - 11 -1, 11 - 11 0, 12 - 11 1, and 13 - 7 2ங்களை. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எஃப்ஐ × டிஐ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி இது கிடச்சிரும். ஸோ 6 × -2 -12, தென் 8 பார்த்தீங்கன்னா -8, 7 0 வரும், 17 × 0, 10 × 1 10, அண்ட் 9 2s are 18 வரும். இப்போ டிஐ ஸ்கொயர் இதான் டிஐ ஸ்கொயர். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ 4 2 ஸ்கொயர் 4 தான் வரும், -2 ஹோல் ஸ்கொயர் 4 தான். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் 1 தான், 1 ஸ்கொயர் 1 தான், இது 0 வரும். ஸோ இப்படி கட்டில் பண்ணிடலாம். ஸோ இது இன்ட்டு இந்த எஃப்ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × 6 24, 8 × 1 8, 17 × 0 7 0, 10 × 1 10, அண்ட் 9 × 4 பார்த்தீங்கன்னா 36. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதலாம். இதெல்லாம் முக்கியமாக நாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐயும் எஃப்ஐடிஐ ஸ்கொயரும் வேணும். ஸோ 10 + 18 28, 28 - 20 வரும். ஸோ 8 வருது. இது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐ 8, எஃப்ஐடிஐ சம்மேஷன் 8, இது வந்து எஃப்ஐடிஐ ஸ்கொயர். ஸோ அது இந்த சைடு எழுதுறேன், இது வந்து நம்ம ஸ்கொயரு. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் இஸ் 78 சொல்லி கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கட்டில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், எஃப்ஐடிஐ ஸ்கொயர். ஸோ 78/n, என்ன தான் 50. ஸோ ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ 78/50 மைனஸ் இதை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்ஐடிஐ வெறும் எஃப்ஐடிஐ மட்டும். ஸோ 8/50 ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் 78/50. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸோ 64 வரும், இங்கே வந்து 2500 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணி கூட நம்ம கட்டில் பண்ணலாம். ஸோ அப்படி கட்டில் பண்ணாலும் ஈஸி தான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை நான் 15 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கீழே 2500 வரும். ஸோ 2500 மேலே அப்புறம் 50 மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ அது என்ன வரும்னா 3900 வரும். ஸோ -64 இருக்குது. அப்போ சம்மேஷன் தட் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு
இதில் வந்து 3900 மைனஸ் 64 இருக்குது. ஸோ இதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். 64 செப்பரேட் பண்ணிக்கிறேன். 10 9 இது 8 ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 9 மைனஸ் 6 3 அண்ட் இது 8 3 3836 வருது பை 2500. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுன்னா 1.5344 அந்த மாதிரி வருது. ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.238 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது. ஸோ இது போட விட அப்ராக்சிமேட்னா போடணும். ஸோ அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 1.24 சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி இதை முடிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 1.24 அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.